உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, மேல்நோக்கு நாள், சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் காலை 5:52 கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 11:12 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:47 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 7:12 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 11:13 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 11:12 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:47 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அதிகாலை 5:51 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:47 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷபலக்னம் இருப்பு 1 நாழிகை 13 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய் ஆட்சி, ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், கடகராசியில் குரு உச்சம், சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். ஏனெனில் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் அலை மோதும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக சேரும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் உத்தியோகத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றங்கள் காணவரும். அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே,
இன்றைய நாள் பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வருவதால் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான சில நல்ல வாய்ப்புகளை வழங்குவார். அதே சமயம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவீர்கள். ஆசிரியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல ஒரு தகவல் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதே சமயம் நீங்கள் நினைத்த காரியங்களை இன்றைய தினம் அற்புதமாக சாதித்து கொள்ளலாம். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் சங்கடங்கள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் வீண்பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனமாக இருந்தால் வெற்றி. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அதேபோல் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கொண்டு வந்து லாபம் குவிக்க பெறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகிரன ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறிதூர பயணம் வெற்றியை கொடுக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும்.
தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அற்புதமான சூழ்நிலை நிலவும். சிலருக்கு உறவினர்களின் வருகை மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக காத்திருக்கிறது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் ஊற்றெடுக்கக்கூடிய திருநாள் தான். ஏனெனில் சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்பதமாக உலா வருவதால் மனதில் புதுவித சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக சில காரியங்களின் மூலம் அருமையாக நடைபெறுவதற்கு சில முக்கிய திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனோதைரியம் மிகும். எடுத்த காரியங்களில் திறம்பட செயலாற்றி வெற்றியை ஈட்டுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருநாள். ஏனெனில் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்பதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை சந்தோஷமாக நடத்தி கொள்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் இருப்பதால் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். மருத்துவ செலவுகள் சிலருக்கு இருக்கலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகி எரிச்சலை கொடுக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் சில காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் மனதில் புதுவித சிந்தனைகள் உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7.